சித்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 9வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 39ஆம் சங்கீதம், வசனங்கள் 1 முதல் 8 வரை. எதிதோன் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. ஆமீனப்பா. எங்கள் நாவினால், எங்கள் வாயின் வார்த்தையினால் தகப்பனே, நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தகப்பனை எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை மற்றவர்களுக்கு ஆறுதலாகவும் தேற்றுதலாகவும் ஞானமாய் விளங்கத்தக்கதான கிருபை தாங்க. தேவரீர் எங்களுக்கு இறங்குவீராக ராஜா. ஆமீனப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷருக்கு முன்பதாக நாங்கள் பேசாதபடிக்கு அமைதலாயிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமீன் தகப்பனே. அப்பா, எங்கள் துக்கங்கள், எங்கள் வேதனைகள், சஞ்சலங்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. தேவாதி தேவன், எங்களுக்காக வழக்காடுகிற தேவன் நீர் உண்டு. ஆமீன் பிதாவை, எங்களுக்காக வழக்காடுவீராக. ஆமீன். நீர் சொன்ன வார்த்தை தகப்பனே, பழிவாங்குதல் எனக்கு உரியது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கனை பழிவாங்குதற்குரிய எல்லா அதிகாரத்தையும் நீர் வைத்திருக்கிறீர். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரமாய் உம்முடைய வேலை செய்யத்தக்கதான கருவை தாங்க. உம்முடைய ஊழியத்தை செய்யத்தக்கதான மகா தயவை கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே. எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நிலையற்றவர்களாக இருக்கிறோம் என் தகப்பனே. அமீனப்பா. எங்களுடைய மரணமான தேதி என்றது எங்களுக்கு தெரியாது தகப்பனே. அப்பா, நீர் சகலத்தையும் மறந்திருக்கிறீர். நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் உமக்கு பயந்து உண்மையாய் ஒழுக்கமாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து முடிக்க கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எங்களை உருவாக்கினதுக்கான நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீரே, அது எங்களுக்கு விளங்க செய்யுங்கப்பா. உங்களுடைய வழியிலே நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. போதிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆமீன். அனுதினமும் நீர் எங்களை போதிப்பீராக. தாயாக, தகப்பனாக, பரிசுத்த ஆசாரியராக கர்த்தாவே எங்களுக்குள்ளே வாசம் செய்து நீர் வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்கள் எதுவாயிருப்பின் இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தியறலும். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி உம்முடைய நாமத்தை நறுமணமாய் நாங்கள் பரவ செய்யவும் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. 140 கோடி மேலான ஜனங்கள் தேசத்தில் உண்டு ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அவருடைய மீறுதல், குறை, குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆமீனப்பா. நீர் மன்னிக்கிற தேவன். எல்லா மனுஷருக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்தீரே. எல்லா மனுஷருடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களை நீர் சுமந்து தீர்த்தீரே. இன்றும் உம்முடைய தழும்புகளினால நாங்கள் குணமாகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பலவீனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தொடுங்கப்பா, பலப்படுத்துங்க என் தகப்பனே. உச்சந்தலைமது கொண்ட பாதம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாகவும் பூரண சுகமடையவும் கர்த்தர் அருள் செய்வீராக. உம்முடைய சாட்சியாய் நிறுத்துவீராக தகப்பனே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இவ்வேளையிலும் கூட பலவிதமான துக்கத்தோடு மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் வெளியிலே பார்க்கும் பொழுது மன உளைச்சல் புத்தி பேதலித்து நடக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக, இறங்குவீராக. உடைய தயவு உண்டாகட்டும் கர்த்தர். நீங்க அவங்கள தேற்றுங்கப்பா, புத்தி தெளிவை தேவன் அருள் செய்யுங்கப்பா. அப்பா இறங்குவீராக. அமீனப்பா. தேற்றுவார் இல்லாமல் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், கடன் சுமையிலால் இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் இறங்கி ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துங்க. அவங்களுடைய எல்லா கடன் சுமை இறங்கத்தக்கதாக, அது முற்றிலும் மாறி ஒரு ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதான வழிவாசலை திறந்துள்ள வேண்டுமாய் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அமீன். ஆண்டவரே உம்முடைய சாட்சியா நிறுத்துங்க தகப்பனே. அற்புதம் உன் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா மனம் இறங்குவீராக தகப்பனை. விடாய்த்து போயிருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்தருளுவீராக. ஹாஸ்பிட்டலில் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் என்ன ஆண்டவரே. ஐசியூ வார்டில் இருக்கிறவங்க, ஜீவனுக்காக போராடி கொண்டு ஆம்புலன்ஸில் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்ன ஆண்டவரே. கர்த்தாவே இறங்கியருளும் என்ற அச்சா அவங்க மீறுதலை மன்னித்தருளும் ஆண்டவரே. ஒரு அற்புதமான சுகத்தை அருள் செய்யுங்க இயேசப்பா. அமீன். இந்த கடைசி நாட்களிலே உங்கள் வெளிப்பாடுகள் தரிசனங்களை ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் இயற்கை வளங்களை ஆசீர்வதிங்க, நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க, களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. விவசாயிகளை ஆசீர்வதிங்க இயேசப்பா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அமீனப்பா. வறண்ட பகுதியெல்லாம் செழிப்புண்டாகத்தக்கதான கிருபை தாங்க. அமீன் ஆண்டவரே. வேளையிலும் கூட இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பீராக. பிரதமரை ஆசீர்வதிங்க, ஜனங்களை ஆசீர்வதிங்க. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். பலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். ஈரானுக்காக, லெபனன், சிரியாக்காக, டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. அப்பா அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். யுத்தங்கள் ஓயட்டும் என்ற ஆச்சா தகப்பனை ஆராய்ந்து அறியத்தக்கதாக அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாங்க. காலம் சமீபமாக இருக்கு. நீங்கள் வரப்போறீங்க. நம்முடைய ரகசிய வரைக்கும் மிகவும் சமீபத்திருக்கு. நீங்கள் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் இந்த கடைசி நாட்களில் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என் ஆண்டவரே. அமீன். மனதுருகிற தேவனாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்ற ஆச்சா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்திறோம். கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். தேசத்தின் அதிபர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். அமீன். பிதாவை உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டு செயல்பட கிருபை தாங்க. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.